நான் என்னடா? எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், என் மண்டைக்குள்ள போட்டு அது அப்படியே உழப்பிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த எல்பிஜிக்கும் சிஎன்ஜிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே போட்டால் வண்டி ஓடுது, எனக்கு ஒன்றுமே புரியல. அது என்ன, நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க பார்க்கலாம் எனக்கு. அதாவது கண்ணு, சிஎன்ஜி எல்பிஜியும் ஒரு ரெண்டு விதமான கேஸு. சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா இயற்கை எரிவாயிலிருந்து கம்ப்ரஸ் பண்ணி வண்டி ஓட்டுறதுக்காக தயாரிக்கப்பட்டது தான் சிஎன்ஜி கேஸுங்கிறது. அதாவது கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்பிஜிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்பிஜியோட மூலப்பொருள் வந்து பெட்ரோலியத்திலேருந்து தயாரிக்கிறது தான் எல்பிஜி. எல்பிஜியை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கன்னா அது லிக்விடாக, அதாவது திரவ வடிவில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. சிஎன்ஜிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணு, அதை வந்து கேஸ் வடிவில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த சிஎன்ஜியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இருக்கிற வாயு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன். அதே எல்பிஜியில் பெரும்பான்மையாக வந்து புரோப்பேனும் பியூட்டேனும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியோடைய ப்ரெஷர் அழுத்தம் அதிகம், எல்பிஜியோடைய அழுத்தம் ரொம்ப கம்மி. டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா சிஎன்ஜி வந்து ஒரு 200லேருந்து 250 பார் வரலும் அழுத்தம் இருக்கும். எல்பிஜிங்கிறது ஒரு 10லேருந்து 15 வரலும் அழுத்தம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா கண்ணு, சிஎன்ஜி அதிகமாக கொடுக்கும், எல்பிஜி வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கும். ஏன் வந்து எல்பிஜி கம்மியாக கொடுக்குது, சிஎன்ஜி அதிகமாக கொடுக்குதுன்னா, இந்த ஆக்டேன் நம்பர்னு சொல்லுவாங்க. நீ பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் 95 ஆக்டேன் அப்படிலாம் இருக்கும். இந்த பவர் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 98 99 ஆக்டேன் இருக்கும். அந்த மாதிரி சிஎன்ஜியோடைய ஆக்டேன் வந்து நம்பர் வந்து 127. ஆனால் எல்பிஜியோடைய ஆக்டேன் வந்து 104. அதனால் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக கொடுக்கும், எல்பிஜி வந்து மைலேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்கும். ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதானா? இத்தனை நாள் வரைக்குமா நான் வந்துட்டு ஏதோ போட்டால் வண்டி ஓடுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போதான் நீங்கள் சொல்லி தெரியுது இவ்வளோ விஷயம் இதில் இருக்குன்னு. ஆமாடா கண்ணு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தீப்பிடிக்கிறது இருக்குது பார்த்தியா, இந்த தீப்பிடிக்கிறது வந்து சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து காற்றுல கலந்து சீக்கிரம் லேசாயிரும், அதனால் அது தீப்பிடிக்கிற தன்மை கொஞ்சம் குறைவு. எல்பிஜி பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து கொஞ்சம் அடர்த்தியாக கலந்துரும், அதனால் எல்பிஜி வந்து சீக்கிரம் தீப்பிடிச்சிடும். அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கும் எல்லாருக்கும், இந்த சிஎன்ஜி டேங்க் இருக்கிறதுல எல்பிஜி போட்டு ஓட்டலாமான்னு. இதுக்கான பதில் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வணக்கம்.